ஆத்மா உடம்புல பிடிச்சிச்சு, உனக்கு பேய் பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த ஆத்மா வந்து நம்ம உடம்புல எந்த பாட்டில் எங்கே வந்து அது தங்கும், ஆட்கொள்ளும்? அந்த பலவீனமான உடம்போ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு மட்டும்தான் மாந்திரிகத்தால் எதுவுமே செய்ய முடியும். அது என்னென்ன ராசி தெரிஞ்சுக்கலாம்? பெண்களுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையில் உட்காரும், ஐ மீன் வயிற்றில் அடி வயிறில் உட்காருன்னு சொல்லுவாங்க. சீக்கிரத்தில் போக முடியாது, சீக்கிரத்தில் இறக்க முடியாது. இந்த முடியை விரிச்சு போட்டால் அவங்க பேய் வந்து உள்ளே ஏறதுக்கு கேர்ள்ஸுக்கு சொல்கிறேன் ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு சொல்லுவாங்க, டைப் பண்ண சொல்லுவாங்க, அதெல்லாம் உண்மையாக எப்படி? கரெக்டாக கேட்டிங்க. ஆணுக்கு முடி மேலே ஆசைப்படாது, அழகுக்கு ஆசைப்படும். ஆண் மகனு ஆசைப்படும். ஏன்னா ஒரு பொண்ணு, ஒரு 18 வயசு பொண்ணு, கண்ணி கல்யாத பொண்ணு இறந்துருக்குன்னா அது ஆசைகள் இருக்கும். 100% பில்லி சூனி ஏவல் ஜின்னு சைத்தானோட இருக்குங்க. பாதிக்கப்பட்டவனுங்க மட்டும்தான் வழி தெரியும். கேமராவில் பார்க்குறவனுக்கோ வீடியோவில் பார்க்குறவனுக்கோ தள்ளி விட்டு கமெண்ட்ஸ் பண்ணிட்டு பாய் உருட்டுறாரு, பாய் கேம் ஆடுறாரு. என்னன்னா வந்து சனி பணம் வந்து தனியாக போகுதுன்னு சொல்லுவாங்க, அதை பற்றி நம்ம கருத்து என்ன? வாஸ்து மீன். ஆமாம், அதுதான் கேட்கலாம். அவனுக்கு அங்கே ஆக்சிடென்ட் ஆக போகுது. வீட்டில் வளர்க்குற வாஸ்து மீன் கண்ணாடியில் இருக்கும், அவன் மவுண்டனில் இருப்பான், இவன் வீடு ஜெமினி பிரிட்ஜில் இருக்கும். அவனுக்கு அங்கே ஆக்சிடென்ட் ஆகுறது, இங்கே மீன் துள்ளி கீழே விழும். நம்ம வீட்டில் தூங்கிட்டு இருக்கோம், ஒரு நாய் குலைக்குதுன்னா அது வந்து திருட வந்தால் தான் குலைக்குதுன்னு இல்லை, அந்த நேரத்தில் ஆத்மாவும் சில நேரத்தில் உலாத்த ஆரம்பிக்கும். அப்போது அது கண்ணுக்கு அது தெரிய ஆரம்பிக்கும். அதுவும் 100% கண் நாய் கண்ணுக்கு தெரிஞ்சே தீரும். ஒரு ரூமுக்குள்ளே ஒரு பையன் வந்து ஒரு சுட்டு ட்ரெஸ் இல்லாமல் நடந்துகிட்ருக்கான். நம்புவீங்களா? 28 வயசு, 5 வருஷமாக வீட்டில் ட்ரெஸ் போடல. என்ன போடல? 5 வருஷமாக ஒரு ஜட்டி கூட போடலங்க. 28 வயசு பையன் பெட்ரூம்குள்ளே தான் இருக்கான். அவன் குளிச்சே 3 வருஷம் ஆயிடுச்சாங்க. இவ்வளோ பண்ணது யார்? அவன் லவ் பண்ண பொண்ணோட அப்பா அம்மா. உங்கள் சேனலை பார்த்து வந்துட்டு தான் சொல்லிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? உங்கள் சேனலில் இப்போ நான் எங்கள் கதையாக சொல்லிட்டு இருக்கேன். உங்கள் சேனலில் பார்த்து தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். என்ன கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவே என்கிட்ட காமிச்சிருக்காங்க. அப்படியே உட்காந்துட்டு இருக்குது. நான் எப்படி தொழுவும் போது விரல் இப்படி கொண்டு வருவோம், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்படி பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி உட்காந்து பேசிக்கிட்டே இருக்குதா. ஓகே. எப்போ? நைட்டும் பகலும் ஊழ வருது வேறு மாதிரி இருக்கும். அழுவுறோம், அப்படியே அழுவோம். அப்படி அதெல்லாம் அவ்வளோதானே பண்ண முடியும். வேறு என்ன பண்ண முடியும்? அழுவோம். அது யார் அந்த உயிர் பிடுற மாதிரி இருக்கோ அவனை சுற்றி வருங்க. அது சுற்றி வரும் அது. ஆனால் அது மனுஷனால உணர முடியாது. ஆனால் அதுக்கு தெரியும். பார்த்தா நம்ம மொபைல்லாம் யூஸே பண்ண முடியாது. ஆமாங்க. இன்னொருத்தனோட பெண்மணி உடம்பை நீங்கள் பார்க்குறேன் அப்புறம் அது ஹராம் இல்லாமல் என்னது? கண்டிப்பாக. ஒரு உடல் உறவு வச்சுக்கிற ஒரு நீங்கள் வீடியோவை நீங்கள் பார்க்கறது அது ஹராம் இல்லைனா வேறு என்ன கிடையாது. நான் ஜின்னு வச்சுருக்கேன், நான் காளியை வச்சுருக்கேன், அந்த பைத்தக்காரன் சொன்னானே, நான் நிறுவனமாக பார்த்தேன். என்னங்க இதெல்லாம்? தண்ணி மேல் நடப்பேன்றான், காற்றுல பரப்புன்றான். அந்த காற்றுல பரப்புன்னு சொன்னால் அது மட்டும் உண்மைங்க. ஆமாம். அவன் பக்கத்தில் பெரிய ஃபேன் வச்சா போதும், அவன் பறந்துடுவான். ஹாய் பிளாக் ஷேடோ வியூவர்ஸ், இன்னைக்கு வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கேமிங் பிளாட்ஃபார்மில் உங்கள் அனுபவத்தை இம்ப்ரூவ் பண்ண சூப்பரான ஒரு மெத்தடை கண்டுபிடிச்சிருக்கேன். அது ரொம்பவே அட்வென்ச்சரஸாக இருக்கும். நான் பர்சனலாக பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பெஸ்ட் வந்து ட்ரை பண்ணுறேன். இவங்களோட ஒயிட் கேமோ அண்ட் குயிக் வித்ட்ரால் ஆப்ஷனும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த விஷயத்தை பற்றி டீப்பாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ணணும். நான் எந்த விதமான சட்டவிரோத ஆக்டிவிட்டீஸ்க்கும் வந்து சப்போர்ட் பண்ணல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஹேக்கிங் இல்லை, ஜஸ்ட் நாலேஜ் தான். நான் சொல்கிற டிப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட வின்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி இன்க்ரீஸ் பண்ண உதவியாக இருக்கும். ஸ்டெப் 1, கேமை நீங்கள் சூஸ் பண்ணி விளையாடுங்க. ரிசல்ட்டில் சாட்டிஸ்ஃபைடு இல்லைனா ஸ்டெப் 2க்கு வாங்க. ஸ்டெப் 2, உங்களோட ப்ரௌசிங் கேட்சை வந்து கிளியர் பண்ணுங்கள். ஏன்னா இது உங்களோட கேமிங் சீக்கிரட்டை வெளியே காமிச்சு. ஸ்டெப் 3, சில ஆப்ஸ் உங்களோட ஆக்ஷனை ட்ராக் பண்ணுறதுனால இதனால் கூட உங்கள் கேமிங் ரிசல்ட் பாதிக்கப்படலாம். ஸோ நீங்கள் ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ப்ரௌசிங் கேட்சை கிளியர் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணுங்கள். என்னோட ஆன்லைன் கேமிங் இன்ட்ரெஸ்ட் தான் என்ன இதை லைஃப் கற்றுக்க மோட்டிவேட் பண்ணுச்சு. இது எனக்கு ஒரு நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ ஆர்வமாக இருங்க, அறிவை நல்லதுக்கு யூஸ் பண்ணுங்கள். ஸோ இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் லிங்கை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு BLACK999 ப்ரோமோ கோடை என்ட்ரி பண்ணுறது மூலிமா வெல்கம் போனஸ் அன்லாக் ஆகும். போனஸ் அப் டு 150% வரைக்கும் கிடைக்கும். உங்களோட ஃபர்ஸ்ட் டெபாசிட்டில் 250 ஃப்ரீ ஸ்பின்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ மறக்காமல் வந்து மோஸ்ட் பெஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். டாடா பை பை. இது மட்டும் இல்லாமல் இது நாய் சம்மந்தப்பட்டதா? இதுவும் ஒரு நாய் அழுதுச்சுன்னா அந்த வீட்டில் ஏதாவது போகுது. இது வந்து எல்லாருக்குமே அந்த கேள்வி இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டிலலாம் வந்து போடா தூங்கிட்டு இருக்கு எழுப்பி போய் அதை அடிச்சு 100% உண்மை. சாவு விழ போகுது. 100% உண்மை. நான் இதில் நம்பிக்கையே இல்லை. நான் 100% உண்மை.
நல்லா கேட்டுங்க, 100% உண்மை. அது அழுகுற ரீசன் வந்து சொல்லுவாங்க, நாய் ஊழ விட்டதால தான் உயிர் போச்சுன்னு இல்லை. உனக்கு எமன் கூப்பிட்றேன்டான்னு இங்கே சிக்னல் கொடுக்குறது தான் டாகு. அது முன்னெச்சரிக்கை பண்ணணும். அது வந்து நீங்கள் கேட்கலாம், வளர்த்தவன் வீட்டில் கொடுத்தா பரவாயில்ல, அந்த ஸ்ட்ரீட்டில் இருந்தால் கூட கொடுக்கோங்க. ஸ்ட்ரீட் டாகு வளர்க்குற நாய் கொடுக்காது. ஏன்னா அவன் கையால் அது ஒரு வேளை சாப்பாடாவது சாப்பிட்ருக்கும். இதுதான் உண்மை. உயிர் பிரிய போது 3 நாள் முன்னாடியே கரெக்டாக பாருங்கள், ஒரு நாள் விடாது, 3 நாள் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஓல ஆரம்பிச்சிடும். ஊனும் அது வந்து கத்துறது கிடையாது, அழுகுறது. இதுதான் ஊழ வருது வேற மாதிரி இருக்கும். அழுகுறோம், அப்படியே அழுவோம். அப்படியே அதெல்லாம் அவ்வளோதான், அவ்வளோதானே பண்ண முடியும், வேறு என்ன பண்ண முடியும்? அழுவோம். அது யார் அந்த உயிர் பிடுற மாதிரி இருக்கும் அவனை சுற்றி சுற்றி வருங்க, அது சுற்றி வரும் அது. ஆனால் அது மனுஷனால் உணர முடியாது. ஆனால் அதுக்கு தெரியும். இப்போ மீன் சொன்ன பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் அது. அதுக்காக தான் சொல்கிறது, நாய் ஊழ விட்டால் துரத்தி விடுங்கன்னு. ஆனால் அது துரத்தி விடுன்னு அவசியமே இல்லை. உனக்கு வர சிக்னலை காட்டுது, அது நம்ம ஆளுங்க உணர மாட்டாங்க. அது எல்லாமே மாந்திரிகத்தில் ஊர்னவங்களுக்கு அதோட எல்லாமே தெரியும். உங்கள் மூலிமா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ். ஆமாம், இனிமே கைஸ் நாய் ஏதாவது அழுதுச்சுன்னா விரட்டி அடிச்சிருங்க. சீரியஸாக சொல்கிறேங்க, அது விரட்டி அடிக்கணும் அவசியமே கிடையாது. அது பாட்டு கூடாது, புளி கரைக்கும். இனிமே அது அழுதாலே அது பாட்டுக்கு நீங்கள் விட்டாலே போதுங்க. அது எதுக்குன்னா முன்னெச்சரிக்கையாக நம்மளுக்கு அழுவோம் காட்டும். அவன் மூலிமா நம்ம ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்ருக்கோமே, அதோட ஒரு இன்டிமேஷன்றாங்களே, அந்த மாதிரி தான் காட்டுறது தான் அந்த டாக் அழுகுறது. அது மூட நம்பிக்கைலாம் கிடையாதுங்க. 100% உண்மை அதாங்க. எந்த ஜீவராசிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தெய்வமாக வச்சுருக்க மாட்டாங்க. ஆனால் பைரவர்ன்ற ஒரு தெய்வம் வச்சு கோவிலே இருக்குது. ஆமாம், இப்போ இன்றைக்கி நேற்று வந்ததில்லை, முன்னொரு காலத்துலேருந்தே பைரவாக்கு சாமி கோவிலே இருக்குது. அதுக்குன்னே அந்த நாய்களுக்கே ராஜாலாம் இருக்காங்க, நன்றி உள்ளது. அதனால தாங்க அதோட ஃபீலே வேறங்க அது. ஆனால் எங்கள் இதில் அது அவாய்ட் பண்ணுவாங்க. எங்கள் இஷ்டத்தில் நாய் அவாய்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அது நக்கும். அது வந்து பூனை வளர்ப்பாங்க. பூனை நக்காது. பூனை வந்து சாப்பிட்ற உணவு மட்டும்தான் நக்கும், மூந்து பார்க்காது. ஆனால் டாக் என்ன பண்ணணும்னா நக்கும், மூந்து பார்த்துரும். அப்போ நம்ம திருப்பி தொழுவு நிற்கும் போது ஒசு பண்ணிட்டு தான் நான் தொழுவணும். ஸோ ஒரு தடவைக்கு 2-3 தடவை குளிக்கிற மாதிரி ஆகிடும், ஒசு பண்ணுற மாதிரி ஆகிடும், சுத்தம் இருக்காது. அதனால் அதை அவாய்ட் பண்ணுவாங்க. தவிர அது ஜீவராசி, கெட்டது ஜீவராசின்னு அவாய்ட் பண்ணல. இவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. இதுதான் ரீசன். இப்போ 5 வேளை தொழுவணும், காலையில் ஒரு தடவை வீட்டில் இருந்து குளிச்சுட்டு கிளம்பிட்டேன். இப்போ நான் போகிற இடத்துல நாய் நக்கிருச்சுன்னா நான் திருப்பி எங்கே போய் குளிக்கிறது? அதுக்கு தெரியாது பாவம், அது பாசத்தை அது வந்து கிட்ட வருது. ஆனால் நம்மளால அவாய்ட் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுறது, தள்ளி போவாங்க. மோந்துருச்சுன்னா குளிக்கணும், ட்ரெஸ்ஸை மாற்றணும், அதே ட்ரெஸ்ஸில் போய் நிற்க முடியாது. நிறைய இருக்கு ஐயா அது மாதிரிலாம். ஸோ ஊழ விடுறது 100% உண்மை. பாய், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இஸ்லாம் அப்படின்னு எடுத்தாலே அது நிறைய ஆறாம் அப்படின்னு ஏகப்பட்டது உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக. பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வளர்ந்து வர நாடுகள், அதாவது இந்த வளர்ந்த நாடுகள், துபாய், அரபிக் கண்ட்ரி, அதெல்லாம் இருக்கு. அதுலலாம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களதுல வந்து இந்த உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பப்பு, இந்த பார், விடுதி, அதெல்லாம் வந்து போவே கூடாது. பட் ஆனால் இந்த வளர்ந்து வர இஸ்லாமிக் நாடே வந்து பார்த்தீங்கன்னா அதை ஆதரிக்குது. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? ஆக்சுவலி வந்து நான் பாலிடிக்ஸ் பேச மாட்டேன், இருந்தாலும் நீங்கள் கேட்குறதால நான் சொல்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு நான் சில விஷயம் அவாய்ட் பண்ணிவிடுவேன். ஏன்னா நம்ம ஒன்று பேசினா அவங்க ஒன்று டேக் பண்ணுவாங்க. ஸோ இப்போது நீங்கள் சவுதி தவிர துபாயெலாம் பார்த்தீங்கன்னா இப்போ வளர்ந்து வர நாடு கிடையாது, வளர்ந்து எக்ஸ்ட்ரீம் லெவலில் நிற்கிது. ஆனால் அதே நாட்டில் நீங்கள் ஈராக், ஈரான், லிபியா இதெல்லாம் நீங்கள் எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்க, பாகிஸ்தான்லாம் என்ன சொல்கிறது, வறுத்து எடுத்துகிறோம் நம்மளெல்லாம், பேச்சே கிடையாது, ஸ்பாட்டு தான். அந்தளவுக்கு நாடெல்லாம் இன்னும் இருக்குது, உட்கார வச்சு வெட்டுற அளவுக்குலாம் நாடு இருக்குது. பட்டு அது வந்து ஒன்றும் வளரல. இது வளர்ந்து ஹையஸ்ட்டில் போயிடுச்சு. அது டூரிசமாக அதிகமாக ஆனதால் இப்போ என்ன ஆச்சுன்னா அந்த இடத்துல வந்து எல்லாமே இப்போ அவங்க பரவாயில்ல, இதெல்லாம் இருந்தால் தான் நம்மளுக்கு வர ஃபாரினர்ஸோ எல்லாமே தேவைப்படுறதில்ல. இப்போது ஒரு வெஜ்ஜு ஹோட்டலில் போயிட்டு நான்வெஜ்ஜை கேட்டால் கிடைக்காது. அந்த மாதிரி அங்கே வந்துட்டு எனக்கு தேவையான விஷயம் கேட்க கிடைக்கலன்னு இப்போது பிஸ்னஸ் என்ன சொல்கிறது, சவுதி இப்போ பிஸ்னஸ் தானங்க ஆயிடுச்சு, பிஸ்னஸ் வேர்ல்டில் போயிடுச்சு. அது எல்லாமே அங்கே தான் இருக்குது. ஆனால் ஹராம் சொல்கிறாங்க இஸ்லாம். இப்போ நான் பேசுகிறேன், எனக்கே நிறைய பேர் கமெண்ட்ஸில் போடுவாங்க, இஸ்லாத்தில் மாந்திரிகன்றதே கிடையாது, இது ஹராம்னுவான். ஆனால் செய்கிற வேலைலாம் செஞ்சுட்டு தான் இருப்பான். இந்த உலகத்தில் ஹராம் நீங்கள் பார்க்க ஆரம்பித்தா பச்சை தண்ணி குடிக்க முடியாதுங்க, வாழவே முடியாதுங்க. ஹராம்ன்ற விஷயம் 1-2 கிடையாதுங்க, ஒருத்தனை பற்றி பின்னாடி பேசுகிறதும் ஹராம் தான். ஒரு பார்க்குற பார்வை, ஒரு பெண்ணு நீங்கள் உன் மனைவி தவிர வேறு அங்கத்தை பார்க்குறதும் ஹராம் தான். அதுவும் கடவுள் மேலே பார்த்துன்னு தான் இருக்கிறான். அப்போ அதுவே இருக்கும்போது
எவ்வளோ விஷயம் இருக்குங்க பார்க்க வேண்டியது. அப்படின்னு பார்த்தா நம்ம மொபைல்லாம் யூஸே பண்ண முடியாது. யூஸ் ஆமாங்க. இன்னொருத்தனோட பெண்மணி உடம்ப நீங்கள் பார்க்குறப்ப அது ஹராம் இல்லாமல் என்னது? கண்டிப்பாக. ஒரு உடல் உறவு வச்சுக்கிற ஒரு நீங்கள் வீடியோவை நீங்கள் பார்க்கறது ஹராம் இல்லைனா வேறு என்ன கிடையாது? அப்போ அதை பேன் பண்ண வேண்டியதானே? எவ்வளோ இருக்குல்ல. அதெல்லாம் விட்டு போட்டு என்னது இஸ்லாத்தை பற்றி பேசுகிறாங்க. அது இது மாதிரி ஒன்று இஸ்லாத்துலேயே கிடையாதுன்னு இல்லை. வலி இருக்கிறவனுக்கு தான் அதோட முட்டை விடுறதுக்கு தான் வலி தெரியுன்னுவாங்க. அந்த மாதிரி அதுக்கு தான் அதோட வலி தெரியும். புரியுதுங்களா? அது வளர்ந்து வர நாடையா. அதனால் இப்போ எல்லாமே தூக்கி உள்ளே போட்டு தான் ஆகணும். இன்றைக்கி அப்புறம் அவங்க இன்னும் ஸ்டாண்டர்ட் ஆகணும், இன்னும் மணி வேல்யூ ஏறணும், இன்க்ரீஸ் ஆகணும்னா அவங்க சில விஷயத்தை உள்ளே கொண்டு வராங்க. ஆனால் 100% ஹராம் ஹராம் ஹராம். மாற்று கருத்தே கிடையாது. எவ்வளோ மாறினாலும் அம்மா ஒன்று தான், அப்பா ஒன்று தான். புரியுதுங்களா? மாற்றி ஒன்றும் பண்ண முடியாது. அம்மா அப்பான்றது ஒன்று தான், கருவுன்றதும் ஒன்று தான். ஏன் இவ்வளோ மாறிச்சு ஆம்பளை குழந்தை பார்த்துக்கோ, அதை கூட கேட்டால் வந்துச்சுன்றானுங்க. ஒன்றும் ஆளுங்க இன்னும் கேட்டால் ஜனத்தொகை மேலேருந்து குதிக்கிற அளவுக்கு வந்துடும் பொழுகுது. எல்லாமே அழிவுறதுக்கு முற்றும் நம்ம தான் எல்லாமே பண்ணிக்கிறோம். இவ்வளவும் பார்த்திங்கன்னா அழிவை தேடிக்கிட்ட போகிறோம். ஏங்க பிறந்த நாள் கொண்டாடுறாங்களே, நீங்கள் ஒரு சில விஷயம் பேசக்கூடாது இருந்தால் சொல்கிறோம். பிறந்த நாள் நீங்கள் கொண்டாடுறீங்க, பிறந்த நாள் அதிகமாக ஆக ஆக உங்களுக்கு என்ன ஆகுது? ஆயுசு கம்மியாகுதுங்க. ஆனால் அதுவே நம்ம ஆளுங்க ஜாம் ஜாம்னு கொண்டாடுறாங்க. அதை நீங்கள் மாற்றி யோசிச்சு பாருங்கள். டே உன் ஆயுசு கம்மியாகுதுரா, நீ வாழ்கிறது கம்மியாகுது, இது ஏன் நீ கொண்டாடுற? நீ சைலண்டாக அப்படியே விட்டுரு. ஏன்னா ஆயுஸ் கம்மியாகுது உனக்கு. ஒரு வருஷமும் போக போக கம்மியாகினே போகிற. இந்த 20 வயசு 21 வயசாவது 20 அப்படியே ஆயுஸ் முடியுதுன்னு அர்த்தம். ஆயுஸ் முடியுது. அதுவே நம்ம ஆளுங்க கொண்டாடுறாங்க. அதுக்காக நம்ம ஸ்ப்ரே அடிச்சு பண்டிகை கொண்டாடுறது வேற. இந்த பண்டிகை இருப்போமோ இல்லையோ அடுத்த பண்டிகை கொண்டாடலாம். ஆனால் ஆயுஸ்ன்றது ஒரு வருஷம் முடிய முடிய கம்மியாகும். பட் நம்ம ஆளுங்கண்ணா இதுவரையும் வாழ்ந்துட்டோமா, அடுத்த வருஷமும் இருக்கோமோ இல்லையோ அந்த வருஷம் கொண்டாடுவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு எல்லாமே இருக்குங்க. சில விஷயம் பண்ணக்கூடாத விஷயம் நிறைய இருக்குது. எதெல்லாம் பண்ணணுன்னு நிறைய அதை பற்றி பேசணும்னா ஒரு வீடியோ பத்தாது. இப்போ நிறைய திங்ஸ்லாம் பார்த்தேன். உங்களுக்கு நிறைய வரது வந்து பார்த்தீங்கன்னா லவ் சம்மந்தப்பட்டது நிறைய வரும். யாராவது அவங்க வீட்டிலேருந்து ஏவி விட்டுருப்பாங்க, ஏதாவது பண்ணி விட்டுருப்பாங்க. அந்த மாதிரி உங்களுதுல மறக்க முடியாத ஏதாவது ஒரு கேஸ் இருக்கா உங்கள் கேஸில்? ஐயா நிறைய கேஸ் இருக்கு ஐயா. இப்போ லவ்வில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து நான் ஒரு 2 குட்டி ஸ்டோரி மாதிரி சொல்கிறேன். நம்ம விஜய் ஐயா சொன்ன மாதிரி அந்த மாதிரி ஒரு 2 குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா லவ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணும் ஆணும் ஒரு மனசு சம்மந்தப்பட்டது. வருதுங்களா? ஜாதியோ பணம் அந்தஸ்து சொத்து பேங்க் பேலன்ஸு பார்த்து வர்றது கிடையாது. அது பார்த்து வர்றது அது பேர் அஃபேர், அது வேறு. லவ்ன்றது இதுதான் வரணும். ஆனால் இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் பேக்ரவுண்டில் அவங்க இருக்கிற பேரண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் ஒரு ட்ரீம் இருக்கும். என்ன, நம்ம பொண்ணு இப்படி வளரணும், இது படிக்கணும், இது ஆளாக்கணும், நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணணும், 100 சவரம் போட்டு கல்யாணம் பண்ணணும், பிடிச்சவனுக்கு தரணும், நல்ல பையனாக தரணும், எல்லாமே கனவு இருக்கும். கனவு காண்றவங்களும் தப்பு கிடையாது, லவ் பண்ணுறவங்களும் தப்பு கிடையாது. பட் யாரை பண்ணுறோன்னு ஒன்று முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. புரியுதுங்களா? ஊதாரியாக ஒன்று எடுத்துறவனை அடிச்சு சுற்றுறவனை, ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு சுற்றுறவனை, ஒன்றுத்துக்குமே வழி இல்லாத சுற்றுறவனை போய் என்ன விஷயம் ஏன் பிரிக்கிறாங்க அப்படின்னு இப்போ என்கிட்ட வராங்க. சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ காலையில் கூட ஒரு பேரண்ட்ஸ் வந்தாங்க. என் பொண்ணு வந்து லவ் பண்ணுறா, பேரில் சொல்லணும், என் பொண்ணு லவ் பண்ணுறா. இப்போ சடனாக வந்து காலேஜுக்கு அமிச்சோம், 3 வருஷம் முடிய போகுது. இப்போ கேட்டால் 2 வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கே தெரியவே இல்லை, ஒன்றுமே தெரில. ஆனால் புக்ஸோடு வரா, புக்ஸோடு போகிறா, ஆனால் எங்கே தான் போகிறான்னு தெரில. 3rd இயர் முடிய போகுது. இப்போது கல்யாணம்னு நான் பேசுவேன் பார்த்தா ஒருத்தனை கூட்டின்னு வந்து நடுவில் உட்கார வைக்கிறான். ஆனால் அவன் 10 பைசாவுக்கு பிரயோஜனம்லாம் இல்லை. அது பேங்க் பேலன்ஸும் கிடையாது, ஒரு அடகும் கிடையாது, பர்சனாலிட்டி கிடையாது, பேச்சில் சுத்தம் இல்லை, எல்லா கெட்ட பழக்கமும் இருக்குது அவனுக்கு. நான் எப்படி கொடுக்க முடியும்? பட் என் பொண்ணு அடமெண்ட்டாக இருக்கிறா அப்படின்னு சொல்கிறான். அப்படி சொல்லும்போது நான் என்ன செய்யணும்? காப்பாற்றணும். இப்போது நான் காப்பாற்றணுன்னா இவனை காப்பாற்றணுமா, பேரண்ட்ஸை காப்பாற்றணுமா? அதுதான் கரெக்ட் இல்லையா? ஏன்னா நல்லா தெரியும், சப்போஸ் நான் இந்த பையனை இந்த பொண்ணோட நான் சேர்த்து வச்சாலுமோ அதிகபட்சம் 3 மாதம் வாழ்கிறது கஷ்டம். புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு அதே வந்துடும். அப்போ நீ ஒரு குழந்தையோடு வந்து நீ நிற்கிறதுக்கு, உன்னோட கற்பை இழந்துட்டு நீ வந்து நிற்கிறதுக்கு ஃபஸ்ட்டே பிரிச்சுட்டா ஒரு லைஃப் சேஃப் தானே. அந்த மாதிரி விசாரிப்பீங்கல்ல? கண்டிப்பாக விசாரிப்பேன். ஏன்னா என்கிட்ட ஒரு பேரண்ட்ஸ் வந்து ஒரு அப்பா அம்மா வந்து கொடுக்குறாங்க ஒரு கேஸ்ன்னும் போது, கேஸ் வாங்கி எடுத்தோன்னா முதல்ல பையனோட டீட்டெயில் பொண்ணோட டீட்டெயில் வாங்கி முதல்ல நான் கணிச்சு பார்ப்பேன். இப்போ நீங்கள் இப்போ ஐயா கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லவனாக இருக்கிறவன் கல்யாணத்துக்கு அப்புறம் கெட்டவனாக மாறுறான். அதே முன்னாடி கெட்டவனாக இருக்கான், கல்யாணத்துக்கு அப்புறம் திருந்தி வாழ்கிறவனும் இருக்கான். சில பேர் கல்யாணம் ஜாக்பாட் அடித்து பெரிய ஆளானவனாக இருக்கான். அதுவும் இருக்குது. மைனஸ் மட்டும் பார்க்கக்கூடாது, ப்ளஸ்ஸும் பார்க்கணும். ஒரு பொண்ணு ஒரு பையன் வாழ்க்கையில் வந்தால் சில திருப்ப முறை வரும்.
ஒரு லைஃப் சேஞ்ச் ஆகும், ஒரு டர்னிங் பாயிண்ட் வரும், அப்போ ஏறுவான். அந்த மாதிரி வரும்போது கணிச்சு பார்ப்போம். டேட் ஆஃப் பர்த் போட்டு நேம் போட்டு இவனுக்கு இது பொருத்தமா, இவனோட இது சேருமா, இவனுக்கு படைக்கப்பட்டது தான் இந்த பொண்ணா, இது இவனுக்கானதா, இல்லை இவனுக்கானது கிடையாது, போனால் 3 மாதம் 6 மாதம் தாங்காது, 2 பேருக்கும் பொருத்தமே இல்லை, நிற்காதுன்னு வந்தால் நானே பிரித்து விட்ருவேன். தெளிவாக சொல்லிடுவேன். இல்லைம்மா இது 2 பேருக்கும் பொருத்தம் இருக்குது, இவனுக்கான இவன் பிறந்தவா, இவனை விடவே மாட்டான், கடைசி வரையும் காலை சுத்தின பாம்பரை தான் இருப்பான்னு சொன்னான், அவ்வளோதான். அது நானே சொல்கிறேன், இல்லைம்மா அது பிரிக்காதீங்க வேஸ்ட்டுன்றேன். நீங்கள் என்ன தான் பொத்தி வச்சாலும் பறந்துடும் அப்படின்றவேன். பறந்து போயிடும். ஏன்னா சொல்ல முடியும், சொல்ல முடியும். ஸோ அந்த அளவுக்கு வரும்போது இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வரான்னு நம்ம அவங்களை ஹெல்ப் பண்ணணும் இல்லையா. ஸோ கணக்கு போட்டு எவ்வளோ குடும்பத்தை பேரண்ட்ஸை பிரித்து அவங்களோட சேர்த்தும் இருக்கேன். அதே மாதிரி அவங்ககிட்டேருந்து பிரித்து நான் நிறைய பேருக்கு வர பசங்களுக்கும் கல்யாணம் பண்ணி ஹாப்பியாக வந்துட்டுருக்காங்க, சேர்த்தும் வச்சுருக்கேன். 2மே பண்ணுவேன். ஏன்னா பட் எனக்கு என்ன வேணும்னா, அப்பா அம்மா வராங்களோ, லவ்வர்ஸ் வராங்களோ, பாய் ஃப்ரெண்ட் எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை. பொண்ணோட வாழ்க்கை வீணாகக்கூடாது, ஒரு பையனோட வாழ்க்கையும் வீணாடக்கூடாது. இப்போ நான் ஒரு பையனுக்காக நான் பிரித்து விட்டு பண்ணுறேன்னா, ஸ்டார்டிங்லேயே பிரிச்சுன்னு வச்சிங்களா, முடிச்சு போன என்ன ஆகும், பாவம் போயிட்டாப்பா, ஒரு மாதம் கஷ்டப்படுவான், அதுக்கப்புறம் லைஃப்பை ஸ்டடி பண்ணிட்டு வேறு லைஃப்பில் போயிடுவான். ஆனால் இதே அவன் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவனும் நஷ்டம், இவனும் நஷ்டம், தாவரம் 2 பேருக்கு ஒரு குழந்தை ஒன்று பிறக்கும். அது யார்கிட்ட வளர்க்கணும்னு சொல்லிட்டு என்ன ஆகுனா அவன் லைஃபே ஸ்பாயில் ஆகிடும். அவனுக்கு பின்னாடி நடக்க போகிறது தெரியாது. ஸோ பின்னாடி நம்ம நடக்க போகிறது நமக்கு தெரியும், ஒரு அளவுக்கு அல்லாவோட கிருபையில தெரியும். அப்படின்னு இருக்கும்போது அதை சில பேருக்கு உணர்வாங்க, சில பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க. கேட்டுட்டு போய் சரி சரின்னு வெளியே போய் அவர்கள பாய் நீ பொண்ணை பாரு அப்படின்னு பண்ணுங்க. டேய் பொருத்தம் இல்லையா, செட் ஆகாதியா, சொன்னால் கேளையான்னு. இல்லை பை நான் லவ் பண்ணிட்டேன் பை, தம்பி நிற்காதுப்பா உனக்கு, புரிஞ்சுக்கோன்னுவேன். புரிஞ்சிக்க மாட்டான். பெட்ரோமஸ் லைட்டே தான் வேணும் மாதிரி, எனக்கு ஆஷா தான் வேணும், அனிதா தான் வேணும். சரி இப்போ தலைவிதி, நம்ம என்ன பண்ண முடியும். அப்படி சுற்றி ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தா வந்து டேபிளில் உட்காருவான். எவ்வளோ பேர் ஐயா 14 வருஷம் ஏன் ஒரு நாளைக்கு 50 பேர் பார்க்குறேன். அப்போ எவ்வளோ பேர் வந்து உட்காருவான். நான் இந்த ஜாதகம் செட் ஆகாதுங்க, இந்த பொருத்தம் இல்லைங்க, வேணான்னு சொல்லுவேன். பொண்ணுகிட்ட சொல்லுவோம்மா இவன் உனக்கு சரி வர மாட்டாமான்னு. இல்லை பை நான் ஃபிசிக்கலாக இருந்துட்டோம், என்ன எல்லாமே நான் மனசை கொடுத்துட்டேன், எல்லாமே கொடுத்துட்டேன், என்கிட்ட எதுவுமே இல்லைன்னுவான். உயிரை குத்துற வேண்டி தானே என்னுவான் மனசுலேயே, வேறு என்ன வழி. சரி அப்போ என்ன பண்ண கேட்க மாட்டாங்க, சரிம்மா போ இந்த வச்சுக்கோ, அதான் வந்துடுவான்னு. பிரிஞ்சவங்கள சேர்த்தும் வச்சுருவேன். சில பேருக்கு பையன் அவாய்ட் பண்ணுவான், சேர்த்து வச்சுருவேன். கல்யாணம் முடிச்சுட்டு அங்கே இங்கேன்னு சுற்றி பார்த்தீங்கன்னா 9 மாதம் கழிச்சு வயிற்று தள்ளிட்டு உட்காரோம், இல்லைன்னா 2 வருஷம் குழந்தையோடு வந்து உட்காரோம். பயிரிங்க அப்பயே சொன்னீங்க பை, இப்போ மல்லடிக்கிறான் பை, என்னால் முடியல பை, எப்படியா அறுத்து விடுங்கன்னு கேட்கும். அதுதானமா நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் அப்படின்னு. அந்த கேஸ் போய் வேற கேஸ் வந்திருக்கு. அதுதான் சொல்கிறது, வருமுன் காப்போம். ஜாதகன்னு அப்போ கண்டுபிடிச்சிருந்து சும்மா உன்னை வேலை வெட்டி இல்லாமல் கண்டுபிடிக்கல. உனக்கு நல்லது நடக்க போகுது, உனக்கு டைம் சரியில்லை, கேட்டு நடனா அதுமாதிரி நடந்துக்கணும். டைம்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் ஒன்றுன்னு சொல்லிட்டு போய்ட்டு அடுத்த ஸ்பாட்டில் ஆக்சிடென்ட் ஆவான். புரியுதுங்களா. விபத்துகள் நடக்கிறது வந்து நம்ம பண்ணுற அந்த என்ன சொல்லுவாங்க, அது கேர்ஃபுல்ன்றது தான். இந்த மாதிரி கேர்லெஸ்ஸாக இருக்கிறதால மட்டும் தான் இந்த மாதிரி சம்பவம்லாம் நடக்குது. முன்னாடியே நம்மளுக்கு தெரியும் இது விஷயம் பண்ணாதீங்கன்னு சொன்னால் அது ஏற்றுக்கிட்டாலே போதுங்க, நிறைய விஷயம் அவாய்ட் பண்ணலாம். கேட்கவே ரொம்ப இதுவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் வந்து என்கிட்ட நிறைய பேர் உங்கள் நம்பர் கேட்டிருந்தாங்க. அது இல்லாமல் நம்ம வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1,50,000 1,70,000 போயிட்டே இருக்குது. நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது உங்கள்கிட்ட வந்தாங்களா, ஏதாவது கேஸ் அதில் ஏதாவது சுவாரஸ்யமானது, ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் இங்கே வந்திருக்காங்கன்னும் போது ஒரு ஆர்வம் இருக்கும்ல. அது கண்டிப்பாக ஆக்சுவலி நான் எதுவும் சொல்ல தேவையில்ல, நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், அது போதும். இல்லை கரெக்டாக கேட்டிங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சேனல்லேருந்து பார்த்தவங்களும் வந்தாங்க, ஆல்ரெடி நிறைய சேனலில் போயிட்டுருக்கு. ப்ளஸ் உங்கள் சேனல்லேருந்து பார்த்துட்டு வந்தவங்க சில பேர் சொல்லுவாங்க, நான் இந்த பிளாக் ஷேடோவில் பார்த்தேன், அதில் பார்த்தேன், இதில் பார்த்தேன், நேம் சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது என்ன விஷயம் கேட்கும்போதுன்னா, ஒரு 2-3 பேர் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயம் வந்து லவ் ப்ராப்ளத்துக்கும் வந்தாங்க, ஃபேமிலி சர்க்கிள்லேயும் வந்தாங்க, அம்மா விஷயத்தில் பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்களும் வந்தாங்க. பார்த்திங்களா. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா முந்தா நேற்று இப்போ நான் அந்த கேஸ் எடுக்க போகிறேன். உங்களோட சப்ஸ்கிரைசர் என்ன சொல்ல சப்ஸ்கிரைசர் அது வேலூர் வரையே இருக்குது. வேலூர் வரையே இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் வேலூர்லேருந்து முன்னாடி தான் ஒரு கால் வந்தது. நல்லா கேட்டுங்க. அந்த பொண்ணுக்கு வயசு வந்து 32 வயசு, ஒன்றும் மேரேஜ் ஆகலை. அந்த பொண்ணுக்கு ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அவங்க சொந்தத்தில் வந்து ஏவி விட்டுருக்காங்க. என்னன்னா வம்சமே வளரக்கூடாதுன்னு. நல்லா கேட்டுங்க. அவங்க பையனுக்கு கல்யாணம் ஆகலை, இன்னொரு பையன் மென்டலாக இருக்கிறான். இந்த பொண்ணுக்கு இந்த பொண்ணு நல்லா தெளிவாக இருந்த பொண்ணுக்கு 25-26 வயசு கேட்கும்போது அவங்க சொந்தக்காரர் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. நல்லா வார்த்தை புரிஞ்சுங்க, சொந்தக்காரர் கேட்டிருக்காங்க. இவங்க அப்பா அவாய்ட் பண்ணதால் ஏவி விட்டு அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டு மென்டாலிசம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இன்றைக்கி போனால் என்ன கேஸுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவே என்கிட்ட காமிச்சிருக்காங்க. அப்படியே உட்காந்துட்டு இருக்குது. நான் எப்படி தொழுவும் போது விரல் இப்படி கொண்டு வருவோம்,
நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்படி பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி உட்காந்து பேசிக்கிட்டே இருக்குதா. ஓகே. எப்போ நைட்டும் பகலும் எப்போ விடாமல் உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். ஒரு ரூமுக்குள்ளே ஒரு பையன் வந்து ஒரு சுட்டு ட்ரெஸ் இல்லாமல் நடந்துட்டு இருக்கான். நம்புவீங்களா? இவ்வளோ பண்ணது யார்? அவன் லவ் பண்ண பொண்ணோட அப்பா அம்மா. உங்கள் சேனலில் பார்த்து வந்துட்டு தான் சொல்லிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? உங்கள் சேனலில் இப்போ நான் எங்கள் கதையாக சொல்லிட்டு இருக்கேன். உங்கள் சேனலில் பார்த்து தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நான் ஒரு ஹிஸ்ட்ரியில் படித்தேன். ராஜராஜ சோழன் வந்து ஜின்னை வச்சு அடக்கி ஆண்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அது உண்மையா? எப்படி? நான் ஜின்னு வச்சுருக்கேன், நான் காளியை வச்சுருக்கேன். அந்த பைத்தக்காரன் சொன்னானே, நான் நிறுவனமாக பார்த்தேன். என்னங்க இதெல்லாம் தண்ணி மேல் நடப்பேன்றான், காற்றுல பரப்புன்றான். அந்த காற்றுல பரப்புன்னு சொன்னோம், அது மட்டும் உண்மைங்க. ஆமாம். அவன் பக்கத்தில் பெரிய ஃபேன் வச்சா போதும், அவன் பறந்துடுவான். ஒரு முட்டையை மந்திரிச்சு நான் கீழே போட்டு அந்த முட்டையை மந்திரிச்சு போனாலே நீங்கள் ஒரு வாரம் தூங்க மாட்டீங்க, 11 நாள் தூங்க மாட்டீங்க. கீழே மேலே ஆக்கி விடும்.